ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் தரை கடைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வியாபாரிகள் ஆட்சியரை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே கடைகள் வைத்திருந்த வியாபாரிகளுக்கும் கடைகள் அமைக்கக்கூடாது என்று நகராட்சி அதிகாரிகள் தடை விதித்தனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ராமநாதபுரம் எம்எல்ஏ நகராட்சி தலைவரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்க முடியும் 30 வருஷத்துக்கு முன்னே அதில் இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்டு 3 வருஷம் 3-4 வருஷம் இருப்போது இன்னும் அது ஒன்றும் இல்லாமல் அங்கே தான் கிடக்கும். இப்போதைக்கு அதில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சின்ன பஸ் ஸ்டாண்டா இருக்கையில ஆர்ச் இல்லாமல் இருந்துச்சு, எந்த இடைஞ்சல் இல்லை. அப்பவே கடை போட்டிருந்தா. இப்ப ஆர்ச்சி கட்டி இடம் அங்கிட்டுள்ள விசாரமா தான் இருக்கு. அந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். எங்க வீட்டுக்காரவெல்லாம் இறந்துட்டாங்க. இதை வச்சு 50,000 லோன் வாங்கிட்டோம். பைனான்ஸ் இல்லாம வாங்கிட்டோம். பிள்ளைகளை படிக்க வச்சு ஓட முடியல. நாங்க போட்ட இடம் சும்மாதான் இருக்கு. அந்த இடத்துல எந்த கட்டடமும் கட்டல, எந்த ஒரு ஆபீஸ் நடத்தல. அந்த இடத்துல எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுங்க. நாங்கெல்லாம் ஏழை மக்கள். நாங்க உழைச்சாதான் எங்க பிள்ளைகளை பார்க்க முடியும். கணவன் இல்லாம நிறைய பேர் இருக்கும். அந்த சாலை ஓரத்துல பனங்கிழங்கு, கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய் போன்ற விட்டு வியாபாரிகளாம் ஒரு 100 குடும்பங்களுக்கு வகிச்சு வர்றாங்க. ஆனா புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டவுடன் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. மாநகராட்சி மூலியமா அவங்களுக்கு பூராமே சாலை ஓர வியாபாரிகளுக்கான அட்டை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அந்த அட்டையை ரினியூவல் பண்றதுங்கிற அடிப்படையில ஒரு 2,500 ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க மேற்கொண்டும் கூட அதுக்கு ரசீது உள்பட கொடுத்து ஒரு 2,500 ரூபாய் வாங்கிட்டு சாலையோர வியாபாரிங்கிற அடிப்படையில் அட்டையும் கொடுத்துட்டு அவங்கள வியாபாரம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது அது சட்டப்படியா குற்றம்னு நாங்க கருதுறோம். சிவகங்கையில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. புதுக்குளத்தைச் சேர்ந்த மீன் வியாபாரியான முத்து சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். இவரது உடல் உறுப்புகள் தானம் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த உறுப்புகள் 5 பேருக்கு பொருத்தப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த முத்துவுக்கு எம்எல்ஏ செந்தில்நாதன் மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவமனை சார்பில் அரசு மரியாதை வழங்கப்பட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.